பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உறக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு சில காரியத்தில் என்னால பொறுமையா இருக்க முடியல பாஸ்டர், இதற்கு மேல நான் எப்படி பொறுமையா இருக்க? பல முறை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன், பல முறை என்னுடைய கணவனுக்கு சொல்லிட்டேன், பல முறை என்னுடைய மனைவிக்கு சொல்லிட்டேன், இதற்கு மேல நான் எப்படி பொறுமையா இருக்க? பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கிறோமே. எவ்வளவோ காரியங்களை நான் வேலையில சகிச்சிட்டேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப என்னை கஷ்டப்படுத்துறாங்க. எவ்வளவு நாள் நான் பொறுமையா இருக்க? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, சில இடத்துல தேவன் சொல்லுகிற வரை நம்ம பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் ஏதோ சில காரணத்துக்காக யோபுவை அந்த சோதனையின் பாதையில நடத்தினார். வேத வல்லுநர் சொல்றாங்க 8 மாதங்கள் மிகுந்த சோதனைகளை கடந்து போனார். யோபு முதல் அதிகாரம் 2வது அதிகாரம் யோபுவினுடைய வாழ்க்கையில வந்து அந்த டிராஜடியை பார்க்கிறோம். அவருடைய சிநேகிதர்கள் வந்து அவனோட பேசுறாங்க, அவன் பொறுமை சோதிக்கப்படுகிறது, சில காரியங்கள் அவன் மன கஷ்டப்பட்டு பேசிடுறான். ஆனா யோபு கடைசி அதிகாரம் 42வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த மகனுக்கு செய்த பெரிய காரியம், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். யோபு மிகுந்த பொறுமையோடு இருந்தார். தன்னுடைய ஜீவன் எப்பொழுது போகணும் தெரியல, மிகுந்த கடினமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கும் என்ன கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிற காரியம் வரைக்கும் பொறுமையா இருந்துருங்க. என்னுடைய ஊழிய பாதையில சில நேரங்கள் மிகுந்த கஷ்டம், மிகுந்த ஏமாற்றம், மிகுந்த துரோகங்கள், அந்த பாதையில ஆவியானவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, பரலோகத்தின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, ஆண்டவர் சொல்லுகிற காலம் வரைக்கும் பொறுமையாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அந்த பொறுமைக்கு தக்கதாய் தேவன் அதிசயமாய் அற்புதமாய் வாசல்களை திறந்தார். இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களோ, எந்த இடத்துல கண்ணீர் வடிக்கிறீங்களோ, ஆண்டவரே, யாக்கோபு 5:11 படி பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்கிறோமே. ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் பொறுமையா இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உறக்கமும் இரக்கமும் உள்ளவராமே. இந்த யாக்கோபு 5:11 ஆசீர்வாதம் உங்க மேல வரும்படியா ஜெபிக்கிறேன். ஏன்னா உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அநேக துரோகங்கள் மத்தியில கடந்து போன என் மேல கடந்து வந்த அந்த ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த உடைக்கப்பட்ட நிலைமையில, எந்த துரோகத்தின் பாதையில, எந்த நிந்தனை அவமானத்தின் பாதையில பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கிறாங்களோ, உங்களுக்காய் பொறுமையோடு சகித்து கொண்டிருக்காங்களோ, அன்று யாக்கோபு 5:11 சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். யோபுவினுடைய பொறுமைக்கு தக்கதா என் தேவன் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தாவே, நீர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். அந்த மிகுந்த உருக்கமும் இரக்கமும் இவர்கள் மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிற, இவர்கள் எந்த இடத்துல உங்களுக்காக பொறுமையா இருக்கிற ஆண்டவரே, உங்க வார்த்தைக்காய் பொறுமையா இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு சாட்சியா இருக்கும்படியாய் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்றாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் நன்மை கடந்து வருவதாக, கிருபை கடந்து வருவதாக. இந்த அடிமை மேல கர்த்தர் கொடுத்த அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம் இவர்கள் மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, பொறுமையோடு காத்திருக்கிற இவர்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறும்படியா ஜெபிக்கிற. இவங்க தொழில், இவங்க குடும்பத்துல, இவங்க வேலையில, இவங்க ஊழியத்துல ஒரு புதிய பாதை, ஒரு புதிய செழிப்பு, ஒரு புதிய முன்னேற்றம் கடந்து வரும்படியா ஜெபிக்கிற. ஒவ்வொருவரையும் கிருபையுள்ள கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவர் பலப்படுத்துங்க, மேலான நிலைகளுக்கு உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலத்தினால் நடை கட்டுவார். God bless you.